கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ் சமுதாயத்தின் தன்னிகரில்லா பெருமைகளை தரணியில் உயர்த்தி நிலைநாட்டிய ஒப்பில்லா தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடம் இரண்டையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். தம்பி என்ற சொல்லுக்கு 3/4 நூற்றாண்டு அரசியல் உறவை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு கடந்த அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழ்நாடு உறுதி நிற்க காரணமானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். திராவிட இயக்கத்திற்கு விதை விதைத்தவர் தந்தை பெரியார். அரை நூற்றாண்டாக அதை நாற்றாக பாதுகாத்தவர் பேரறிஞர் அண்ணா. மரமாக வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கவும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தை திறந்து வைக்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தாயினும் மேலாக தாயாக பேரறிஞர் அண்ணாவை தான் நினைத்தார். இதோ அவர் அருகிலேயே குடிகொண்டு இருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். அடுத்ததாக தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் உயிரூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி, சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி, சுயமரியாதை கொள்கைகளை அரசதிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர், தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன், பட்டம் பெற்றோர், சட்டம் தெளிந்தோர், அறிஞர்கள், கலைஞர்கள், ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அழைப்பாளர், எளிமையின் அடையாளம், எல்லோரையும் நேசித்த உணர்வுன்று, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான், இந்திய அரசியலில் எதிரிகளும் நேசிப்பது என்ற இனிய பண்பாளர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தமிழ்தாயின் தலைமகன் பெரியாரின் போர்ப்படை தளபதி, காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவர், சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், மறைநாட்டு மக்கள்களின் முதன்மையான இடத்தில் எப்போதும் வைத்து போற்றப்படுபவர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி, பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, அரசியல்வாதியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக பதவி வகித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரை சூரியனாக்கியவர், பேரறிஞர் அண்ணாவின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கட்டி காத்தவர், மாநில உரிமைகளை காக்க இந்தியாவிற்கே இலக்கணம் வகுத்து கொடுத்தவர், தமிழ்நாட்டின் நவீன கட்டமைப்பை
நிமிர்ந்து பார்த்த எழுத்தாளர், பேச்சாளர்கள் எல்லாம் பணிந்து நின்ற பேச்சாளர். தமிழக அரசியலில் ஈடு இணையற்ற, ஒவ்வாறும் எவ்வாறும் இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் 19 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தி தமிழ் மக்கள் வாழ்க்கையை உயர்த்தி இந்திய அரசியலில் எழுச்சியை ஏற்படுத்தி உலக வரலாற்றில் உன்னத புகழ் சின்னமாக திகழ்ந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போது கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்திய அண்ணாவின் அன்பு தம்பி. இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி காத்த சமத்துவ செம்மல் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரை சூரியனாக்கியவர். பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கட்டி காத்தவர். மாநில உரிமைகளை காத்து இந்தியாவிற்கே இலக்கணம் வகுத்து கொடுத்தவர். தமிழ்நாட்டின் நவீன கட்டமைப்பை கையாளர். எளியவர் வாழ்வை ஏற்று காண தன் வாழ்வை தமிழகத்திற்கு தந்த உன்னத தலைவர். தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காகவே வாழ்நாளெல்லாம் உழைத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் முக்கிய மூவர்களும் கலைஞர் அவர்களின் மலர் அஞ்சலி செலுத்துகிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தை அமைக்க துணை புரிந்த ஒப்பந்ததாரர் மற்றும் நினைவிட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். திரு அருண்குமார், பிரபு
நாயகர் கலைஞர். 60 ஆண்டுகள் திரைத்துறையில் அழியாத தடம் பதித்த வைர விழா சாதனையாளர். 75 ஆண்டு சட்டமன்றத்தில் ஆட்சி பதித்த பவள விழா பண்பாளர். 80 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் பயணித்த அமுத விழா பத்திரிகையாளர். தமிழ்நாட்டின் 100 ஆண்டு நாயகராய் நம் மனங்களில் நிறைந்திருப்பவர். தமிழில் நல்லிணக்கம் வாழும் பல நூற்றாண்டுகள் வரை தமிழர்களின் மனங்களில் இன்னும் நிலைத்திருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இளமை கால முதலாக அரசியல் பயணம், கலைஞரின் படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். தமிழகத்தின் முதலமைச்சராய் வீற்றிருந்த வெள்ளி விழா முதல்வர். 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலை தீர்மானித்த பொன்விழா நாயகர் கலைஞர். 60 ஆண்டுகள் திரைத்துறையில் அழியாத தடம் பதித்த வைர விழா சாதனையாளர். 75 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் ஆட்சி பதித்த பவள விழா பண்பாளர். 80 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் பயணித்த அமுத விழா பத்திரிகையாளர். தமிழ்நாட்டின் 100 ஆண்டு நாயகராய் நம் மனங்களில் இன்று நிறைந்திருப்பவர். தமிழ் கூறும் நல்லுலகம் வாழும் பல நூற்றாண்டுகள் வரை தமிழர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் இளமை காலம் முதலாக அரசியல் பயணம், தொலைநோக்கு திட்டங்கள், வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள், கலைஞரின் படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்துக்கான கட்டடத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள்
விளங்கிய கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர். அனைத்து கிராமங்களிலும் தொழில் வளாகங்கள், மாநில திட்டக்குழு உருவாக்கம், பெண்களுக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் தத்தி நடக்க துவங்கி இருந்த பொழுது அதற்கு